நம்ம எல்லாருமே கர்மா இஸ் பூமராங், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு எவ்வளோ பழமொழி கேட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே ஒரு படம் எடுத்தப்போ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பல்ப் ஃபிக்ஷன். வேர்ல்டில் ரிலீஸ் ஆன 250 நல்ல படங்களில் இந்த படத்துக்கு 8வது இடம் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது, ரொம்பவும் சீரியஸான ஒரு கண்டென்ட்டை ரொம்பவும் காமெடியாக ரொம்பவும் ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே நான் லீனியரில் சொல்லப்பட்டிருக்கோம். அதை நம்ம லீனியரில் பார்க்காம நான் லீனியரில் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். சீரியஸ்லி இந்த படம் செம்ம ஹியூமரஸாக இருக்கும். நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹியூமரஸ் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க கதைகளை போகலாம். நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்டர் ஹாலிவுட் சேனல். என் பேர் அலெக்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2 பேர் காமிக்கிறாங்க. இவன் பேர் பம்கின், இவங்க அவங்க ஒய்ஃப் ஆனி பென்னி. இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹோட்டலில் எப்படி திருடுறதுன்னா. இவங்க 2 பேருமே தீஃப் தான். இவங்க எப்பயுமே பேங்க் மாதிரியான பெரிய பெரிய இடத்துல தான் திருடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் இன்சூரன்ஸில் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்சூரன்ஸ் பண்ண இடத்துல திருட போனோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிடுவாங்க. இதே நம்ம வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டோம்னா அவன் நம்மளை செம்மையாக அடித்து அவன் நகையெல்லாம் காப்பாற்றிக்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அவங்க கண்ணு எடுத்து அந்த ஹோட்டலே ஹைஜாக் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா டைட்டில் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ கார்ல 5 ஸ்டார் நம்பர்ல வர ரமேஷ் சுரேஷ் மாதிரி 2 பேர் போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் கேங்ஸ்டரா. இவன் பேர் வின்சென்ட் வேகா, இவன் பேர் ஜான்ஸ். இவங்க 2 பேருமே இவங்க பாஸ் இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தந்திருக்காரு. அதை முடிக்கிறதுக்காக தான் போறாங்க. இவங்க பாஸ் யாருன்னா மார்ஷலஸ். அவர் தான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். அவர் கீழே வேலை பார்க்குற அடியாட்கள் தான் இவங்க 2 பேர். மார்ஷலுக்கு சொந்தமான ஏதோ ஒரு சூட்கேஸ் இப்போ ஒரு நபர்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட சூட்கேஸ் வாங்குறதுக்காக தான் இவங்க 2 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ அங்க இருக்கிற வின்சென்ட் வேகா தொணன்னு பேசிட்டே இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு மார்ஷ்ல இந்த ஊரை விட்டு போறாரு. மார்ஷ்ல இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபான மியாவை இவன் தான் பாத்துக்கணும். அதனால மியாவை பத்தி நிறைய கேள்விகளை ஜான்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அது எல்லாத்துக்குமே ஜான்ஸ் ரிப்ளை பண்றான். இப்போ உங்க 2 பேருமே தேடி வந்த நபரோடைய வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ வின்சென்ட் வேகா என்ன சொல்றான்னா, டைம் என்னன்னு கேட்கறான். அதுக்கு அவர் இருந்துகிட்டு 7:30 சொல்றான். 7:30 எவனையும் கொல்லக்கூடாது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கொள்ளுவோம்னு சொல்றான். இப்போ இவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே போனால் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பார்க்க ஆப்பிரிக்காக்கார மாதிரி இருக்கான், ஒருத்தன் மட்டும் வெள்ளையா செக்கச்சேவேன்னு இருக்கான். இப்போ நம்ம ஜான்ஸ் உள்ளே போய் அங்கே இருக்கிற வெள்ளையனை பார்த்து மார்ஸோடைய பாக்ஸ் எங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவன் அந்த கபோர்டில் இருக்குது, இப்போ எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த சூட்கேஸ் எடுத்து பார்க்குறாங்க. அந்த சூட்கேஸில் ஏதோ ஒரு கோல்டு மாதிரி மின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னன்னு சொல்லி நம்ம காட்டப்படல. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல கருப்பு கலர்ல ஆப்பிரிக்கா கரிமான ஒருத்தர் இருக்கான். அவன் அப்ப இருந்தே ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஜான்ஸ் என்ன சொல்றான்னா, அவனை சொல்ல விடாம தடுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஜான்ஸ் இந்த வேலையை பார்த்து ஏசு பைபிள்ல எசேக்கியேல் வெர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமான்னு கேட்கறான். அதுக்கு அவர்ந்துகிட்டு அவர் எது சொல்லியிருந்தாலும் நல்லதாங்க சொல்லியிருப்பாரு, அதையே நீங்க கேட்குறீங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவர்ந்துகிட்டு உர்ரா, நான் கஷ்டப்பட்டு மாப்போன்னு இருந்திருக்கேன், இது உங்களோட சொல்லியே தீருன்னு சொல்லிக்கிட்டு அந்த வர்சஸை பத்தி சொல்றான். அதாவது கடவுள் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நம்ம நல்லவனா மாறிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் உனக்கு கெட்டதாக நடக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த வாசத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை ஷூட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சூட்கேஸ் தூக்கிட்டு போகிறாங்க. இப்படியே கட் பண்ணால் இந்த படத்தையே ஒரு 3 சாப்டர் மாதிரி பிடிக்கிறாங்க. அதாவது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி மாதிரி 3 ஸ்டோரி நடக்கும். அந்த 3 ஸ்டோரியுமே ஒரே இடத்துல மீட் பண்ணும். நம்ம எல்லாருமே வானம் மாநகரம் மாதிரியான படத்தை பார்த்துருப்போம். அந்த படம் மாதிரி தான் 3 ஸ்டோரி ஒரு இடத்துல சிங்க் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரியான வின்சென்ட் வேகா அந்த மார்ஷலஸ் வெல்லஸ் ஒய்ஃபுங்கிற ஸ்டோரியை பார்ப்போம். இப்போ இந்த சீனோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸர் இருக்கான். அவன் பேர் புச். இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா, இவன் தான் இந்த ஊரில் இருக்கிற மார்ஷலஸ்ங்கிற அந்த மிகப்பெரிய கேங்ஸ்டர். இவர்கிட்ட தான் நம்ம 2 காமெடி பீஸும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மார்ஷலஸ் புச்சுக்கிட்ட காசு கொடுத்து, நாளைக்கு நீ பாக்ஸிங் மேட்ச் விளையாடுவீல, அதில் நீ 5வது ரவுண்ட் தோத்து போன்னு சொல்லிக்கிட்டு பணத்தை கொடுக்குறாரு. புச்சும் சரி நான் தோத்து போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியே வரான். இப்போதான் அந்த இடத்துக்கு நம்ம 2 காமெடி பீஸ் வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோட் சூட்டோட இருந்தாங்க. இப்போ பார்த்தா பட்டாப்படி டவுசர் போட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க 2 பேர்கிட்டையும் மார்ஷலஸோட ஒரு ஷூட்கேஸ் இருக்கு. இப்போ உங்க 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம புஜ்ஜை பார்க்குறான். புஜ்ஜுக்கும் வின்சென்ட் வேகாக்கும் சண்டை வருது. வின்சென்ட் வேகா புஜ்ஜை பார்த்து மண்டை பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். புஜ்ஜு ரொம்ப கோவத்தோட அந்த இடத்த விட்டு போறான். இதுக்கப்புறம் நம்ம வின்சென்ட் வேகா ஒரு ட்ரக் டீலர் கிட்ட போறான். அந்த ட்ரக் டீலர்கிட்ட போய் ஹெராயின் வாங்குறான். ஹெராயினுங்கிற அந்த ட்ரக் எப்படி இருக்குன்னா, அதை நம்ம சுவாசிக்க கூடாது, அதை நம்ம சூடு பண்ணி அதை லிக்விடா மாற்றி அதை நம்ம யூசி
மூலமாக ஏற்றணும். இதை தவிர நம்ம வேறு ஃபார்மில் அதை ஏற்றினோம்னா அது நமக்கு தான் ஆபத்து. இப்போ அந்த ஒரு ட்ரக்கை வாங்குறதுக்காக தான் வின்சென்ட் வேகா வந்திருக்கான். வின்சென்ட் வேகா ஒரு ட்ரக் அடிக்ட்டு. இப்போ வின்சென்ட் வேகாவை அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவனே யூஸ் பண்ணிட்டு மார்ஷலஸோட வீட்டுக்கு போகிறான். ஏன்னா மார்ஷலஸ் ஏதோ ஒரு விஷயமா வெளியூர் போகிறாரு. அதனால இவரோட ஒய்ஃபான மியா பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆள் அனுப்புகிறாரு. அதான் நம்ம வின்சென்ட் வேகா. வின்சென்ட் வேகா மியாவை பார்த்து நம்ம வெளியே சுற்றிட்டு வரலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு மியாவும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மியாவும் சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்களும் ஒரு மிகப்பெரிய ட்ரக் அடிக்ட்டு. வின்சென்ட் வேகா எப்படி ஹெராயின் யூஸ் பண்ணுவானோ அதே மாதிரி இவங்க கொக்கைன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வின்சென்ட் வேகாவும் மியாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மிகப்பெரிய கான்சர்ட் நடத்துகிறாங்க. அந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்குன்னா இவங்க பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். இப்போ நீங்கள் யார் வாரீங்கன்னு கேட்கும்போது நம்ம மியா தான் போதையில் இருக்காங்களே, நான் வாரேன்னு சொல்லிக்கிட்டு கையை தூக்குறா. அதுக்கு நம்ம வின்சென்ட் வேகா இருந்துக்கிட்டு எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறான். அதுக்கு மியா இருந்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிருக்காரு, நான் என்ன சொல்லலாம் நீ கேட்கணும், அதெல்லாம் நீ என் கூட வந்து டான்ஸ் ஆட சொல்கிறா. அதனால் இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. அந்த ஒரு கான்டெஸ்ட்டில் இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு அவார்ட் தராங்க. இதுக்கப்புறம் வின்சென்ட் வேகாவும் மியாவும் மார்ஷலஸோடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் ரொம்பவும் போதையில் இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மியா வின்சென்ட் வேகாவோட கோட் எடுத்து மாட்டிக்கிறான். இப்போ வின்சென்ட் வேகா என்ன பண்ணுறான்னா எனக்கு மூச்சாவர்னு சொல்லிக்கிட்டு பாத்ரூம் போகிறான். இப்போ நம்ம மியா அந்த கோட்டை செக் பண்ணி பார்க்குறா. அந்த கோட்டுக்குள்ளே வின்சென்ட் வேகா வாங்கின ஹெராயின் இருக்கு. அந்த ஹெராயினை ஒரு போதைப் பொருள் நினச்சிக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹெராயினை நம்ம லிக்யூட் மாதிரி யூஸ் பண்ணணும். ஆனால் அவள் அதை மூக்கில் வச்சு உரிறா. இதனால் அவருக்கு சைடு எஃபெக்ட் வருது. இப்போ இந்த பாத்ரூமுக்குள்ளே போன வின்சென்ட் வேகா படிக்காத படத்தில் ஒரு விவேக் மாதிரி அவர் கண்ணாடி கிட்ட அவரே பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ மட்டும் மியா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணினா நம்ம பாஸ் உன்னை கொண்டுவான்னு சொல்லிக்கிட்டு அவனே பேசுகிறான். இப்போ அவன் இந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது மியா மூக்குலேருந்து ரத்தமாக வந்திருக்கு. அவள் வாயிலேருந்து நுரையெல்லாம் தள்ளி கீழே மயக்க மட்டும் விழுந்திருக்கா. இதனால வின்சென்ட் வேகாக்கு என்ன பண்ணனே தெரியல, வேகமாக காரை தூக்கி போட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான். அது எந்த இடம்னா இவன் ட்ரக்ஸ் வாங்கின அந்த நபருடைய வீட்டுக்கு தான் போகிறான். அந்த நபர்கிட்ட இவன் ஹெராயினை தெரியாதனமா மூக்கோலி ஏற்றிட்டா. அதனால இவருக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, காப்பாதுன்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த நபர் இருந்துக்கிட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், தெரியாதனமா நடந்து போயிட்டானா போலீஸ் கேஸ் ஏன் மேலே உள்ள சொல்லிட்டு பயப்படுறான். அதுக்கு வின்சென்ட் வேகா இருந்துக்கிட்டு இவ யார் தெரியுமா, இவ தான் மார்ஷலஸோடைய ஒய்ஃப், இது மட்டும் மார்ஷலஸ் தெரிஞ்சுன்னா உன்னை சாகடிச்சலான்னு சொல்லிட்டு பயமுறுத்துறான். இதனால அவனுக்கு வேறு வழி தெரில, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ அவங்ககிட்ட அட்ரிலின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷனை போட்டோம்னா அவள் உயிரோடு வந்துடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரியே வின்சென்ட் வேகா இன்ஜெக்ஷன் போடுறா. நம்ம மியா எழுந்துக்கிறா. நம்ம வின்சென்ட் வேகாவும் இப்படியாவது உயிர் பொழைச்சலான்னு சொல்லிக்கிட்டு அவளை வீட்டில் கொண்டு போய் விடுறா. இப்போ கடைசியாக மியா வின்சென்ட் வேகா கிட்ட ஒரு மொக்க ஜோக் சொல்கிறான். இவனு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துட்டு போகிறான். இதோட ஃபர்ஸ்ட் சீன் முடியுது. இப்போ நம்ம செகண்ட் சீனான தி கோல்டு வாட்சுங்கிற கதைக்குள்ளே போகலாம். இந்த சீனோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் இருக்கான். இவன் தான் நம்ம புச். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸரை பார்த்துருப்போம்ல, அந்த பாக்ஸரோடைய சின்ன வெர்ஷன் தான் இவன் என்ன பண்ணுறான்னா இவன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவனை தேடி யாரோ ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கோல்டு வாட்ச் உங்கள் பரம்பரை சொத்து மாதிரி, இது உங்கள் கொள்ளு தாத்தா கிட்ட இருந்துச்சு, அது உங்கள் தாத்தா கிட்ட இருந்துச்சு, அது உங்கள் அப்பா கிட்ட இருந்துச்சு, இப்போ அது உங்ககிட்ட இருந்து சொல்லிக்கிட்டு அந்த கோல்டு வாட்சை கொடுக்குறான். அந்த கோல்டு வாட்சை வாங்கிட்டு அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். இதெல்லாம் ஒரு கனவுன்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம பூச் எழுந்ததுக்கப்புறம் அவனை பாக்ஸிங் ரிங் கூப்பிட்றாங்க. அதனால் பூச் போகிறான். பூச் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதுனால அந்த நபரை ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான். அந்த நபர் அங்கேயே இறந்து போகிறான். ஆனால் புச் இதுக்கு முன்னாடி மார்ஷல்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருப்பான், நான் 6வது ரவுண்டில் தோற்று போயிடுவேன்னு. ஆனால் இவன் அந்த வாக்கை மீறி அவனை சாகடிச்சிட்டான். அதனால அது மார்ஷல்ஸுக்கு பிடிக்காம புச்சை சாகடிக்கிறதுக்காக நிறைய பேர் அனுப்புகிறான். இப்போ வேறு வழி தெரியாத புச்சும் அந்த இடத்த விட எஸ்கேப் ஆகி போகிறான். இப்போ அவன் ஒரு டாக்ஸி பிடிச்சி அவள் லவ்வரை மீட் பண்ணுறான். அவள் லவ்வர் கூட அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இவனோட சின்ன வயசில் ஒரு நபர் இவங்ககிட்ட கோல்டு வாட்ச் வந்திருப்பான். அந்த கோல்டு வாட்சை நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே விட்டுட்டோன்னு சொல்லிக்கிட்டு இவன் கார் எடுத்துக்கிட்டு அவன் அப்பார்ட்மெண்ட் போகிறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் அவன் வாட்ச் எடுத்துக்கிறான். இப்போ அந்த வாட்ச் எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பசிக்குது. அதனால் பிரெட் எடுத்து சாப்பிடலான்னு கிச்சனுக்குள்ளே போகிறான். அப்போ இந்த கிச்சனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கன் இருக்குது. இப்போ பாத்ரூம்லேருந்து யாரோ ஒரு நபர் வராங்க. அது யாருன்னா நம்ம வின்சென்ட் வேகா தான். வின்சென்ட் வேகாக்கும் புச்சுக்கும் ஆல்ரெடி பாரில் ஒரு சண்டை நடந்திருக்கும். இந்த சண்டையில் ரொம்பவும் கோவமாகி புச்சு நம்ம வின்சென்ட் வேகாவை ஷூட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் வின்சென்ட் வேகாவும் மார்ஷலஸோடைய ஒரு ஆள் தான். அதனால மார்ஷலஸ் கூட தன்னை கொல்றதுக்கு அனுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ அவன் சாகடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் நம்ம பூச் அவன் கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான்.
அப்போ ஒரு டிராஃபிக்கில் ஸ்ட்ரெயிட்டாகவே மாஸ்டர்ஸை பார்க்குறான். மாஸ்டர்ஸை பார்த்தோன்னே பயந்து போய் அவன் கார் எடுத்து மாஸ்டர்ஸ் மேலே ஏற்றுறான். இப்போ அவன் கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல கவுந்து கிடக்குது. இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் எழுந்து பார்க்குறான், அந்த இடத்துல புஜ்ஜோடைய காரும் கவுந்து கிடக்குது. அதனால் இவன் அவங்ககிட்ட இருக்கிற கண் எடுத்து புஜ்ஜை சாகடிக்க போகிறான். புஜ்ஜு அந்த கார்லேருந்து எழுந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த இடத்துக்கு மாஸ்டர்ஸ் வந்துடுறான். இப்போ மாஸ்டர்ஸுக்கும் புஜ்ஜுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. இப்போ இந்த கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா, என்னடா நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சொல்ல போனால் நான் தான் சண்டை போட சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற கண் எடுத்து காமிக்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா மாஸ்டர்ஸையும் புஜ்ஜையும் சேர்த்து கட்டி வைக்கிறான். இப்போ இந்த கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா இன்னொருத்தருக்கு கால் பண்ணி, மச்சான் நம்மக்கிட்ட 2 பேர் மாட்டிருக்காங்க, இவங்களுக்கு செம்மையா செய்யணுங்கிட்டு அவனை கூப்பிட்றான். இவங்க 2 பேர் யாருன்னா ஒரு கேய். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஆண்கள் கூடயே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க. இப்போ அவங்க 2 பேர்கிட்ட இவங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அக்கா புக்கா போட்டு ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னா மாஸ்டர்ஸ். இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து மாஸ்டர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் புஜ் என்ன பண்ணுறான்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் கை கட்ட அவுத்துட்டான். அங்கே இருக்கிற நபரை அடித்து போட்டு அங்கே வெளியே போய் கடையில் ஒரு மிகப்பெரிய கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்து மாஸ்டர்ஸ் எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தில் அங்கே இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சிடறான். இதனால் மாஸ்டர்ஸுக்கு புஜ்ஜை கொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. அதனால் மாஸ்டர்ஸ் புஜ்ஜை பார்த்து, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ இந்த லாஸ் ஏஞ்சலஸ் விட்டு ஓடி போயிரு, அதுக்கப்புறம் நீ ஏரியாவுக்கு வந்துடாத, அப்படி வந்தீங்கன்னா ஓ உயிருக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம புஜ்ஜு ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு பைக் எடுத்துட்டு ஓடி போகிறான். இப்போ நம்ம புஜ்ஜும் அவன் லவரும் பைக் எடுத்து அந்த ஊரை விட்டு ஓடி போகிறாங்க. இதோட செகண்ட் ஸ்டோரி முடியுது. இப்போ நம்ம தி போனி சிச்சுவேஷனுங்கிற தேர்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கூட ரிலேட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வின்சென்ட் வேகாவும் ஜான்ஸும் ஒரு வீட்டுக்குள்ளே புந்திருப்பாங்க. அந்த வீட்டில் மொத்தம் 3 பேர் இருந்திருப்பாங்க. 3 பேர் இல்லை, 4வது ஒருத்தர் இருக்கான். அவன் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணை வச்சு ரெடியாக இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக ஓடி வந்து வின்சென்ட் வேகா ஜான்ஸை பார்த்து ஷூட் பண்ணுறான். ஆனால் ஒரு புல்லட் கூட அவங்க மேலே படலை. அந்த கண்ணில் இருக்கிற எல்லா புல்லட்டும் காலியாகி வின்சென்ட் வேகாவும் ஜான்ஸும் தப்பிக்கிறாங்க. இப்போ ஜான்ஸும் வின்சென்ட் வேகாவும் அந்த நபரை சாகடிச்சிடறான். இப்போ நம்ம வின்சென்ட் வேகா என்ன பண்ணுறான்னா கீழே ஒரு ஆப்பிரிக்காரர் இருப்பான்ல, அவனை பார்த்து, ஏன்டா 3 பேர் தான் இருக்கீங்க, நான் நினச்சேன் 4வது ஒருத்தன் பாத்ரூமில் இருக்கான்ல, அதை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த கருப்பண்ணுக்கிட்டு, இதைத்தான் நான் இவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லான் இருந்தேன், எங்கே நீங்கள் என்ன சொல்ல விட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜான்ஸ் ரொம்பவுமே மிரண்டு போகிறான். ஏன்னா அவன் 6 புல்லட் ஷூட் பண்ணியிருக்கான். 6 புல்லட்டில் ஒரு புல்லட் கூட நம்ம மேலே படலை. இது உண்மையாலுமே கடவுளோட ஒரு கருணையாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இவன் நினைக்கிறான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற 3 பேர் சாகடிச்சிட்டு அந்த ஆப்பிரிக்காரனை மட்டும் அவங்க காரில் ஏற்றுறாங்க. இப்போ அவங்க அந்த காரில் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வின்சென்ட் வேகா மட்டும் கன் எடுத்துக்கிட்டே அந்த கருப்புங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம வின்சென்ட் வேகா அந்த கருப்புங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜான்ஸ் அந்த காரில் பிரேக் அடிக்கிறான். இதனால வின்சென்ட் வேகாவோட கன் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி அந்த கருப்பை செத்து போயிடுறான். அவள் உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாமே பீஸ் பீஸாக சதறி அந்த கார் ஃபுல்லாக பிளட் ஆகுது. இதை பார்த்து ஜான்ஸ், நீ எதுக்கு அவனை ஷூட் பண்ணன்னு கேட்குறான். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, நான் எங்கே ஷூட் பண்ணேன், நீ தான் பிரேக் போட்டால் அவன் தெரியாமல் செத்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறான். இப்போ உங்கள் 2 பேருக்குமே என்ன பண்ணி தெரில. ஏன்னா கார் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, இதோட போனால் போலீஸ்கிட்ட மாட்டிக்குவாங்க. இதனால ஜான்ஸ் என்ன பண்ணுறான்னா, எனக்கு பக்கத்தில் ஜிம்மிங்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிக்கிட்டு கார் எடுத்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம்மி யாருன்னா இவ தான் அந்த படத்தோட டேரக்டர். இப்போ ஜான்ஸ் ஜிம்மியை பார்த்து, மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜிம்மி இருந்துக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஒய்ஃப் இங்கே வந்துடுவா, அப்படி மட்டும் அவன் வந்துட்டானா இந்த காரை ரத்தமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவா, நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்ப ட்ரை பண்ணுறான். இதனால் அவங்களுக்கு வேறு வழி தெரில, இவங்களுடைய பாஸான மாஸ்டர்ஸ் கால் பண்ணுறான். மாஸ்டர்ஸ் கிட்ட, நாங்கள் இந்த மாதிரி சூட்கேஸ் எடுக்க போன இடத்துல தெரியாதனமாக ஒருத்தனை கொண்டு வந்தோம், அவனை தெரியாதனமாக கார்லேயே வச்சு ஆகட்டுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே மாஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மாஸ்டர்ஸ் இருந்துக்கிட்டு, சரி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனை அனுப்புகிறேன், அவன் பேர் உல்ஃப், அவன் வந்து உங்களை காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணுறான். இப்போ தான் அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த உல்ஃப் அந்த இடத்துக்கு வந்து அந்த ட்ரக் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இவங்க அனுப்புகிறான். இதுக்கப்புறம் தான் அவங்க கோட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருந்திருக்கும். அந்த கோட் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு பட்டாப்புடி டவுசர் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வின்சென்ட் வேகாவும் ஜான்ஸும் அந்த ஷூ கேஸை பாஸ்கெட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு சாவகாசமாக பேசலாம்னு சொல்லிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகிறாங்க. இப்போ ஜான்ஸ் என்ன சொல்கிறான்னா, எனக்கு திருட்டு வேலை பிடிக்கல, பேசாமல் நான் நல்லவனாக மாற நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஜான்ஸ் பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ வின்சென்ட் வேகா என்ன சொல்கிறான்னா, எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு டாய்லெட்டுக்குள்ளே போகிறான். கரெக்டாக இதே ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த ஃபஸ்ட்டு சீன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஹனி பெனி பம்கின்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. அந்த சினாரியோ அப்படி
அப்படிங்க நடக்குது. இப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற கன் எடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையும் மிரட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஜான்ஸும் அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸை தாராளமாக கொடுக்குறான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சூட்கேஸ் இருக்குல்ல, அந்த சூட்கேஸை திறந்து காட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜான்ஸும் அந்த சூட்கேஸை திறந்து காமிக்கிறான். அந்த சூட்கேஸ்க்குள்ளே கோல்டன் கலரில் ஏதோ ஒரு லைட் எரியுற மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த சூட்கேஸ் எனக்கு வேணும்னு கேட்குறான். இதுக்கு நம்ம ஜான்ஸ் என்ன பண்ணுறான்னா, அவனை இழுத்து பிடிச்சி இவங்ககிட்ட இருக்கிற கண் எடுத்து மிரட்டுறான். நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க, நீ என்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வேணாம் கேளு, நான் தாரேன், ஆனால் சூட்கேஸை மட்டும் கேட்காத, அப்படி கேட்டுட்டு அவனை சாகட்டையும் சொல்லிக்கிட்டு அவனை மிரட்டுறான். இப்போ பாத்ரூமில் இருக்கிற வின்சென்ட் வேகாவும் ஆனதாச்சுன்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா 2 பேர் கண்ணோட நிற்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் வின்சென்ட் வேகாவும் அவன் ஒய்ஃப் மேலே கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஜான்ஸ் வின்சென்ட் வேகாவை பார்த்து நீ தெரியாதனமா அவனை கொன்றாத, அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கேஸில் மாட்ட முடியும்னு சொல்லிக்கிட்டு அவனை அமைதிப்படுத்துகிறான். இப்போ நம்ம ஜான்ஸ் அந்த பம்கினை பார்த்து உனக்கு ஏசு பைபிளில் எசேக்கியேல் வெர்சஸில் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு அதையே நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறான். அதுக்கு ஜான்ஸ் இருந்துக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லியே தெரியும்னு சொல்லிக்கிட்டு அந்த வெர்சஸை சொல்கிறான். இந்த மாதிரி கடவுள் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நம்ம தான் நல்வழியில் போகணும்னு சொல்லிக்கிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அதே மாதிரியே நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். என்கிட்ட $1500 இருக்குது. அந்த $1500 நீ இந்த இடத்த விட்டு போயிரு. உனக்கு சூட்கேஸ் தான் வேணும்னா நான் உன்னை சாகடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆஃபர் தராரு. பம்கினுக்கு வர வழி தரல, அவங்க கிட்ட இருக்கிற $1500 வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க. இப்போ நம்ம ஜான்ஸும் பாத்தியா பைபிள் ஒரு மனுஷனை எப்படி மாற்றுதுன்னு, இதுக்கப்புறம் நானும் நல்லவனா மாறப்போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதோட படம் முடியுது. இப்போ இந்த படத்தில் நடந்த விஷயங்களை லீனியரில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன இருக்கோ அதை தெளிவாக சொல்கிறேன். இந்த படத்தோட லீனியரை தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ்ல தன்னோட 2 அடியாட்களை சூட்கேஸ் எடுக்கிறதுக்காக அனுப்புகிறான். அங்கே போனதுக்கப்புறம் 3 பேர் சாகடிச்சு ஒருத்தனை வண்டியில் சாகடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிக்கிட்டு அந்த பாரில் போகிறாங்க. அந்த பாரில் வின்சென்ட் வேகாக்கும் புஜ்ஜுங்கிற பாக்ஸருக்கும் சண்டை வருது. இதனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஈகோ கிளாஷ் வருது. இதுக்கப்புறம் மார்ஷலஸ் வெளியூர் போயிருப்பாரு. அவரோட ஒய்ஃபான மியா பார்த்துக்கிறதுக்காக வின்சென்ட் வேகா இருக்கான். அப்போ தெரியாதனமா மியா கொக்கைன்னு நினச்சிக்கிட்டு ஹெரானை யூஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி அந்த இடத்துல இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கடைசியில் உயிர் வருது. அதுக்கப்புறம் வெளியூரில் அந்த மார்ஷலஸ் திரும்பி அவரோட ஊருக்கு வராரு. அப்போ தான் நம்ம பாக்ஸரான பூச் மாஸ்டர்ஸை ஏமாத்துறான். அவன் மாஸ்டர்ஸ் கிட்ட நான் 5th ரவுண்டில் தோற்று போயிருன்னு சொல்லியிருப்பான். ஆனால் பூச் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவனை சாகடிச்சிட்டான். இதனால் மார்ஷலஸ் பூச் அடிக்கிறதுக்காக நிறைய பேர் அனுப்புகிறான். இதனால் வேறு வழி தெரியாத பூச் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கும் மாஸ்டர்ஸுக்கும் சண்டை வந்துச்சு. அப்போ அவன் ஒரு ரேபிஸ்ட் கும்பல் கிட்ட மாட்டிக்கிறான். அங்கேருந்து புச்சு தான் மாஸ்டர்ஸை காப்பாற்றுறான். அதனால் மாஸ்டர்ஸ் புச்சுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரான். நீ இந்த ஊரை விட்டு போயிரு, உன்னை திரும்பி பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆஃபர் அவங்ககிட்ட தரான். ஆனால் இதுக்கு இடையிலேயே நம்ம புச் வின்சென்ட் வேகாவை சாகடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம புச் அவள் லவர் கூட சேர்ந்து வேற ஊருக்கு போகிறான். இதோட இந்த படம் முடியுது. இதான் இந்த படத்தோடைய லீனியர் நரேஷன். இப்போ நம்ம இந்த படத்தில் என்னதான் சொல்ல வராங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த படத்துடைய மொத்த கான்செப்டே அந்த பைபிள் வாசஸ் தான். அந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம நல்லவனாக மாறணும். அப்படி நல்லவனாக மாறலைன்னா நமக்கு அழிவுதான் வரும்னு சொல்லிக்கிட்டு அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம். அதே கதை தான் இதில் ஃபாலோ ஆகிருக்கும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வின்சென்ட் வேகாவும் ஜான்ஸும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. அங்கேருந்து நபர் அவங்க 2 பேரும் ஷூட் பண்ணுவான். ஆனால் அதில் இருக்கிற ஒரு புல்லட் கூட அவங்க மேலே படாது. இதுதான் கடவுள் அவங்களுக்கு தந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாமல் வின்சென்ட் வேகா நான் அந்த கிரிமினல் வேலையை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு கண்டினியூ பண்ணுறான். ஆனால் ஜான்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் திருட மாட்டேன், நான் இதுக்கடுத்து நல்லவனாக மாறப்போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலையை விட்டு விலகி போகிறான். இதனால் வின்சென்ட் வேகா புஜ்ஜோட கையால் சாகடிக்கப்படுறான். அதாவது கர்மா இஸ் த பூமராங். நேற்று வின்சென்ட் வேகா ஒருத்தனை கொன்னா, இப்போ வின்சென்ட் வேகா வேற ஒருத்தர் கையால் சாகடிக்கப்பட்டிருக்கான். இதான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மார்ஷலஸ் புச்சை சாகடிக்கிறதுக்கு நிறைய பேர் அனுப்பியிருப்பான். ஆனால் புச் அதை எல்லாத்தையும் மனசை வச்சுக்காம மாஸ்டர்ஸே காப்பாற்றுவான். அதாவது நமக்கு ஒருத்தர் கெட்டதே பண்ணாலும் அவருக்கு நம்ம நல்லது பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை நல்லதாக மாறுங்கிறதையும் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி படத்தில் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதனால இந்த படத்தை உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஃபிலிமில் 8th place கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ஓவர் ரேட்டட் தான். இந்த படத்தில் அவ்வளோக்கா ஸ்டோரின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் வேற லெவல். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் ஓவர் ரேட்டடாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்காதவங்க நான் சொன்ன ஸ்டோரி கேட்டு இது ஓவர் ரேட்டடா இல்லை நல்ல படமான்னு சொல்லிக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியனை கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஓவர் ரேட்டட் மூவி தான். ஆனால் இந்த படம் உங்கள் டைமுக்கு ஒருத்தான ஒரு மூவி. படம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம எல்லாருமே சாப்பிடத்தை பார்த்துருப்போம். அந்த படம் எல்லாமே
ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வாந்தி தான் வரும். ஆனால் இந்த படத்தில் நிறைய ரத்தம் தெறிக்க விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கும் நமக்கு அருவருப்பே வராது. அதுதான் வயலண்ட்டை ஹியூமன் மூலிமா சொல்கிறது. அதில் குவிண்டன் டாரன்டினோ அடிச்சுக்கிறதுக்கே ஆளே இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான லிமிட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.